ஐபிஎல் டீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நவம்பர் 15ஆம் தேதிக்குள்ள தங்களோட ரிட்டர்ன்ஸை அறிவிக்கணும்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இணையதளத்தில் ஏகப்பட்ட ட்ரேட் ரூமர்ஸ் வலம் வந்துட்டு இருந்துச்சு, எல்லாருமே பார்த்துருப்போம். அப்படி வந்த ஒரு ரூமர் தான் ரவீந்திர ஜடேஜாவை ராஜஸ்தானுக்கு கொடுத்துட்டு ராஜஸ்தானுடைய கேப்டன் சஞ்சு சாம்சனை சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்க இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் போயிருக்கும், எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அந்த ரூமர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிஜமாக போகுது. கிட்டத்தட்ட அந்த சைனிங் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னே சொல்லப்படுதுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்து ரவீந்திர ஜடேஜாவையும் சாம் கரனையும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கொடுத்துட்டு சஞ்சு சாம்சனை சென்னை சூப்பர் கிங்ஸ் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இப்ப போய்கிட்டு இருக்கு. இந்த நியூஸை கேள்விப்பட்ட சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவை நீங்க எப்படி ராஜஸ்தான் கிட்ட கொடுக்கலாம், ஜடேஜா ராஜஸ்தான் போயிட்டாருன்னா நிறைய ஃபேன்ஸை சென்னை சூப்பர் கிங்ஸ் இழக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி நிறைய ரசிகர்கள் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ரவீந்திர ஜடேஜா விரும்பினால் மட்டும்தான் ராஜஸ்தான் ராயல்ஸால ட்ரேட் பண்ண முடியும். அதாவது ரவீந்திர ஜடேஜாவுக்கு விருப்பம் இல்லாம சென்னை சூப்பர் கிங்ஸே தள்ளிவிட மாட்டாங்க. அதை முதல்ல ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும். 2 டீம் மட்டுமே சேர்ந்து முடிவெடுக்கிற விஷயம் இது கிடையாதுங்க. பிளேயர்ஸும் சம்பந்தப்பட்டா மட்டும்தான் ட்ரேடு விஷயங்கள்லாம் நடக்கும். கண்டிப்பா ரவீந்திர ஜடேஜா கிட்டையும் கேட்டிருப்பாங்க. ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தான் ராயல்ஸ் போறாரா அப்படின்றது கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சைன் பண்ணி இருப்பாங்க. ஜடேஜா ஒருவேளை நான் போறேன்ற மாதிரி சொல்லி இருக்கலாம். அதுக்கு முன்னாடியே ரசிகர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் வாண்டடா தள்ளி விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரேடு நடக்காது. பிளேயரும் சம்பந்தப்பட்டு இருக்கணும். பிளேயருடைய விருப்பமும் இருந்தா மட்டும்தான் ட்ரேட் அப்படின்றது நடக்கும். இப்ப ஜடேஜா போறாரு அப்படின்ட்டு நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணலாம். ஆனா ஜடேஜா 2023 ஃபைனல்ல அந்த 2 பாலுக்கு 10 ரன் இருக்கும்போது மட்டும்தான் ஜடேஜா ஜொலிச்சிருக்காரு. இடையில ஒரு சில ஆட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பேட்டிங்லயோ பவுலிங்லயோ அங்கங்க அவரு தன்னோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்திருக்கலாம். ஆனா கடந்த 2 வருஷமா ஜடேஜாவுடைய ஐபிஎல் ஃபார்ம் அப்படின்ட்டு எடுத்து பாத்தீங்கன்னா 0 தாங்க இருக்கும். அவர்கிட்ட ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் கிடையாது. இன்னுமே அவர் ஒன் டே மேட்ச்ல விளையாடுற மாதிரி தான் T20 மேட்சை விளையாடிக்கிட்டு இருக்காரு. போன வருஷமே எடுத்துக்கிட்டிங்கன்னா பெங்களூர் கூட நடந்த ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் 80+ ஏதோ அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச் மட்டும் கொஞ்சம் வேகமா விளையாண்ட மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் வேகமா விளையாடி இருந்தா அந்த மேட்சையே நம்ம வின் பண்ணி இருப்போம். இந்த மாதிரி ஜடேஜாவும் ஃபார்ம்ல இருந்து பேக்ல வந்துகிட்டு தான் இருக்காரு. இந்த டயத்துல நம்ம பாத்தீங்கன்னா விஸ்வாசம்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ட்ரோபிஸை கலெக்ட் பண்ண முடியாது. விஸ்வாசத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு ட்ரோபி கலெக்ட் பண்றதுக்கு என்ன வேலையோ அதை பார்த்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் 6வது ட்ராபி அடிக்கிறதுக்கு எந்தவித தடையும் இருக்காது. சிஎஸ்கேனாவே தெரியும் அவங்க எப்ப இருந்து விசுவாசமா ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்குமே விசுவாசமா இருப்பாங்க அப்படின்றது. அந்த விசுவாசத்தினாலதான் கடந்த 2 வருஷமா நம்ம பாத்தீங்கன்னா பிளே ஆஃப் கூட போகாம இருந்தோம். இப்ப அந்த விசுவாசத்தை ஓரமா வச்சுட்டு அணிக்கு என்ன தேவையோ அதை முடிவு பண்ணி இருக்காங்க சிஎஸ்கே. அதனால இந்த முடிவை நம்மலாம் வரவேற்று தான் ஆகணும். ஜடேஜா மிஞ்சி போனா இன்னொரு 2 வருஷம் விளையாடுவாரு, அவ்வளவுதான். ஜடேஜாவுடைய ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜடேஜா T20 ஃபார்மேட்ல என்ன பண்ணி இருக்காரு அப்படின்றது. இப்ப சாம்சன் அப்படின்னா எப்படியும் குறைஞ்சது இன்னொரு 6 வருஷமாச்சும் ஆடுவாரு. அவர் கண்டிப்பா சிஎஸ்கே அணிக்கு தேவைதான். அதனால ஜடேஜா போறாரு அப்படின்ட்டு ஃபீல் பண்றதை விட்டுட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் டிராபி அடிக்க என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரூட் நல்ல ரூட் தான். வாழ்த்துக்கள் சிஎஸ்கே.